இந்த பார்சல் அங்கே ஓப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸில் வந்து ஒரு அக்கா தான் கேட்டுக்கிறா. வாங்க அந்த அக்கா என்னென்ன பொருள் கேட்டான்னு சொல்லி பார்க்கலாம். கறித்தூள் கேட்டிருக்கிறா, இங்கால பத்தியத்தூள் கேட்டிருக்கிறா, மோர் மிளகாய், மற்ற கத்தரிக்கோள் வந்து 2 கேட்டிருக்கிறா, முட்டைமா, பைத்தம்பலகாரம் வந்து 2 கிலோ, மற்ற இது வந்து பெரங்கட்டி எழுப்பா வந்து 30, மல்லிக்கோப்பி வந்து இந்த டின்னிலையும் இருக்குது, இந்த பேக்கிங் மடிச்சு இருக்குது, மற்ற வடகம். இவ்வளோ வந்து அந்த அக்கா கேட்டிருக்கிறா. இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த வேணும் நீங்கள் என்ன வச்சுக்கணும்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, நம்ம போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து நான் என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் நொறுக்கு தீனின்னு சொல்கிறதா. நாங்கள் இப்போ பொழுதுபோக்கு எல்லாம் சாப்பிடலாமே, அதோட சத்தம் கூடிய கொண்டக்கடலை தான் இன்றைக்கு எப்படி வறுக்கிறேன்னு சொல்லி வறுத்து காட்ட போகிறேன். அதாவது கடலை வகையில் பல வகைகள் எல்லாம் இருக்குது. பட்டாணி கடலை, மஞ்சள் கடலை, அதாவது வேறு வேறு கடலைகள் எல்லாம் இருக்குது. பச்சை கடலை எல்லாம் கணக்க விதமான கடலைகள் எல்லாம் இருக்குது. அதுலேயும் ஒரு விதமான கடலை தான் இந்த கொண்டக்கடலை. இந்த கடலை வந்து நல்ல சாப்பிடலாம், நல்ல பள்ளியில்லாதாக்களுக்கெல்லாம் நல்ல சொப்டாக இருக்கக்கூடிய கடலை தான் இந்த கடலை. நான் முதல்ல வந்து மஞ்சள் கடலை வறுத்து போட்டுட்டேன். அதோட இந்த கட்டு கொண்டக்கடலையை தான் எப்படி உங்களுக்கு வறுத்து காட்ட போகிறோம். வாங்க இப்போ நாங்கள் அந்த கொண்டக்கடலையை எப்படி வறுக்கலாமன்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதோட இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இது வந்து வியாபாரியின் இரகசியம்னு சொல்லணும். ஏன்னு சொன்னால் அவியல் வந்து எப்படி அந்த கடலையை பதப்படுத்தி எடுக்கணுமோ அதே பதத்தில் இன்றைக்கு உங்களுக்கு நான் வறுத்து காட்ட போகிறேன். வாங்கோ இப்போ அந்த ரகசியமான கடலையை வறுத்து பார்ப்போம். வாங்கோ. இப்போ நாங்கள் வந்து 1 கிலோ அளவில் கருத்த கடலையை எடுத்துருக்குறோம். அதை வந்து இப்படி ஒரு பாத்திரத்தில் கொட்டி கொள்ளுவோம். கடலையை பாருங்க, இந்த மாதிரி கருப்பு கடலை பார்த்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி கருப்பு கடலையாக இருக்க வேணும். இதில் 2 சாதி கடலை இருக்குது. கருப்பில் சின்ன கடலை ஒன்று இருக்குது, அது வந்து நாங்கள் அவிச்சு சாப்பிட்றதுக்கு எடுக்கிறது. இது வந்து வறுக்கிறதுக்காக வேண்டுறது. கேட்டு நீங்கள் வாங்கி கொள்ளுங்க வறுக்கிறதுக்குன்னு சொல்லி. இப்போ வந்து நாங்கள் இதை வந்து தண்ணி ஊற்றி வடிவாக கழுவி எடுப்போம். பாருங்க, வடிவாக நாங்கள் கழுவி எடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்களோன்னு சொன்னால் இந்த தண்ணியில் பார்த்தீங்களா நாங்கள் நெல்லை கடலைன்னு சொல்லி நாங்கள் வறுத்தெடுக்கல. இங்கே பாருங்கோ, இந்த கருப்பு கருப்பாக ஏதோ இருக்குது பாருங்கோ. அது என்னென்னே எனக்கு சொல்ல தெரியாமல் இருக்குது. ஏதோ ஒரு கட்டியோ ஏதோ ஒரு பூச்சியோ ஏதோ மாதிரி இருக்குது, எனக்கு ஒன்றும் விளங்கையில். இதே மாதிரி நாங்கள் 3 தண்ணியில் கழுவி எடுக்க போகிறோம் கடலையை. கடலை வந்து தண்ணிக்குள்ளே ஊறப்படக்கூடாது, ஊறப்படாமல் நாங்கள் அள்ளி எடுக்க வேணும். அப்போ தான் எங்களுக்கு அந்த கடலை வந்து நல்ல இந்த சொப்டாகவும் நல்ல முறை 2 இருக்கும். நாங்கள் இந்த துப்புரவுக்காகத்தான் நாங்கள் கழுவி எடுக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் கடலையெல்லாம் நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் உப்பு சேர்க்க போகிறோம். இதுக்குள்ளே வந்து தண்ணி ஒன்றும் இருக்கக்கூடாது. இந்த கடலைக்குள்ள வந்து தண்ணி ஒன்றும் இருக்கக்கூடாது, கழுவின ஈரத்தோடையே இருக்க வேணும். இப்போ வந்து நாங்கள் உப்பு சேர்க்க வேணும். உங்களோட கடலைக்கு ஏற்ற மாதிரி உப்பை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போடுவோம். உங்களுக்கு அளவாக போட்டுக்கொள்ளுங்க. உப்பும் மஞ்சளும் போட்டுட்டோம் பாருங்க. இனிமேல் வந்து நாங்கள் இப்படியே கையாக வச்சு நாங்கள் கலந்து விட போகிறோம். அப்போ தான் எங்களுக்கு அந்த உப்பெல்லாம் நல்ல வடிவாக ஊறி வரும். சில பேர் வந்து அப்படியே உப்பும் போட மாட்டோம், ஒன்றும் போட மாட்டோம், சும்மா வெறுமனையே வறுத்தடுப்பினோம். இப்படி தான் கச்சாங்கடைக்காரட்டு உண்மையான வேலை. உண்மையான வேலை இதுதான். உங்களுக்கு மஞ்சள் வந்து தெரியாது, என்னென்னு சொன்னால் அது மஞ்சள் அந்த கருப்பு கடலை தானே, அதனால் உங்களுக்கு மஞ்சள் தெரியாது. இங்கே பாருங்க கையெல்லாம். இப்போ வந்து நல்ல வடிவாக நாங்கள் கலந்து விட்டுட்டோம். இனிமேல் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஒரு ரேயில் வந்து பேப்பரை விரிச்சிட்டு இதை நாங்கள் காய பிறவி விடுவோம். இந்த மாதிரி வெள்ளை பேப்பரை விரிச்சிட்டு இதுக்கு மேலே நாங்கள்
கொண்டக்கடலை என்ன கொண்டக்கடலை ஒவ்வொரு பேர் வைப்பினோம். சில பேர் கருப்பு கடலைன்னு சொல்லுவினோம், கொண்டக்கடலைன்னு சொல்லுவினோம். எப்படியே நாங்கள் இதை வந்து காய வைக்க வேணும். ஒரு நைட் முழுக்கவும் நீங்கள் இதை காய வச்சு எடுத்துக்கொள்ளலாம், காலையில் வறுத்து கொள்ளலாம். ஆனால் நான் வந்து காலையில் தான் இதை காய வைக்கிறேன். ஒரு எங்களோட பொழுது ஒரு பின்னேற பொழுதுக்கு இதை நான் வறுக்க போகிறேன். ஓகே, இனிமேல் வந்து இந்த உப்பெல்லாம் இந்த கடலையிலெல்லாம் ஊறி எங்களுக்கு இந்த கடலையில் இருக்கிற ஈரமெல்லாம் காஞ்சி வரட்டுக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு மணித்தியால கணக்கில் சொல்ல போகிறோன்னு சொன்னால் இது வந்து ஒரு 8 மணித்தியாலம் அளவில் காஞ்சா காணும். இப்படியே நாங்கள் காய விட்டு வறுக்கலாம். ஓகே, இப்போ வந்து எங்களுக்கு கடலை வந்து வறுக்கிற டைம் ஆகிட்டுது பாருங்கோ. இனிமேல் வந்து நாங்கள் இது வேறு ஒரு பாத்திரத்தில் அள்ளி எடுப்போம். எல்லாம் பாருங்க, தண்ணி எல்லாம் இல்லாமலுக்கு நல்ல வட்டியாக காஞ்சி வந்துடுது. இப்போ வந்து நாங்கள் வடிவாயெல்லாம் அள்ளி எடுத்துட்டோம். இனிமேல் வாங்க நாங்கள் எப்படி பதத்தில் வறுப்போம் மட்டும் பார்ப்போம். இப்போ வந்து எங்களுக்கு வறுக்கிறதுக்கு கடலை வடிவாக ரெடியாக்கி வச்சுட்டேன். இப்போ அதை ஒரு பக்கமாக நாங்கள் வச்சுக்கொள்ளுவோம். இஞ்சால பார்த்தீங்களோன்ட்டு சொன்னால் சட்டியில் போகும் மண் பார்த்தீங்களா, வெள்ளை மண்ணை நல்ல சுத்தமான வெள்ளை மண் எடுத்துருக்கிறேன். அதை வந்து இப்போ நான் அடுப்பில் வச்சு கொள்ள போகிறேன். என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த மண் வந்து நல்ல வடிவாக சூடு பிடிக்க மட்டும் நாங்கள் வறுக்க போகிறோம். அந்த ஊற்ற மண்ணுகளாக இருக்கக்கூடாது, நல்ல வெள்ளை மண்ணாக இருக்க வேணும். குறுமண்ணுன்னு சொல்கிறேன் இந்த மண்ணை. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி கிடைச்சா வறுத்து கொள்ளுங்க. அப்படி உங்களுக்கு இந்த மண் கிடைக்கல, வறுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வசதி இல்லையேன்னு நீங்கள் நினைச்சால் உப்பு இருக்குது தானே, தூளுப்பு. அந்த தூளுப்பை இந்த மண் மாதிரி கணக்கு, இந்த மண்ணளவு பெரிய அளவில் கணக்கெல்லாம் நீங்கள் போட தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் தான் நீங்கள் எவ்வளோ கடலை வறுக்க போகிறீங்களோ அந்த கடலைக்கு வறுக்கக்குள்ள அந்த காணுமான அளவில் உப்பை போடுங்க. அந்த அரைச்ச உப்புன்னு சொல்கிறது, அந்த தூள் உப்போ அரைச்ச உப்போ ஏதோ அதுவும் நீங்கள் வைக்கிற பேர் தான். அந்த உப்பை நீங்கள் போட்டு, கட்டி உப்பெல்லாம் போடக்கூடாது, அந்த உப்பை நீங்கள் சூடாக்கி போட்டு கொஞ்சம் உப்பில் வந்து நல்லா கடுமையாக ஒரு சூடு வேற கடலையை நான் சொல்லி தந்த மாதிரியே பதத்தில் போட்டு அப்படியே வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க. அதுவும் நல்ல இதாக வரும். என்னடா உப்புக்குள்ளே வறுக்க உப்பாக வருதுன்னு யோசிக்காதீங்க. உப்புக்குள்ளே வறுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு மெதட் ஒன்று சொல்லித்தர போகிறேன்னு சொன்னால், நான் போட்ட மாதிரி கடலையில் உப்பை போடாதீங்க. உப்பை போடாமல் அந்த உப்புலையே நீங்கள் வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க. அதான் அதுன்ற மெதட்டு. அப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே உப்பை ஊற விட்டு கடலையிலேயுமே அந்த உப்புக்குள்ளேயுமே அந்த கடலையை வறுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து உப்பு கூடி இருந்தான். அதனால் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செய்து கொள்ளுங்க. இப்போ வந்து எங்களுக்கு இந்த மண் வந்து நல்ல வடிவாக சூடாடுகும். இந்த மண்ணை நாங்கள் எப்போவுமே எறிய தேவையில்லை. எங்களுக்கு எடுக்கிற கஷ்டமாக இருந்தால் நாங்கள் இந்த குறுமண்ணை வந்து நாங்கள் ஒரு ஓரமாக நாங்கள் ஒரு ஒதுக்குப்புறமாக துப்புரமான இடத்துல வச்சோம்னு சொன்னால் இந்த வறுத்த மணலையே நாங்கள் திருப்பவும் எடுத்துக்கொள்ளலாம். என்ன வறுக்கணும் நினைச்சா இப்போ கச்சான்கள் வறுப்பினம், மஞ்சள் கடலை வறுப்பினம், பட்டாணி கடலை எல்லாம் வறுக்கைகளையும் இந்த மண்ணை நாங்கள் பாவிச்சு கொள்ளலாம். நான் வந்து புது மண்ணாக தான் எடுக்கிறேன்னு சொன்னால் என்னடா கொஞ்சம் மண் இருக்குது, அதனால் நான் வச்சுருக்கிறேன். நான் அந்த வீடு கட்டைக்குள்ளே கொஞ்சம் மண் எடுத்து வச்சுருந்தபடியாக கொஞ்சம் மண் என்னிட இருந்தது. அதனால் எனக்கு இது ஒரு ஈஸியான மெதட்டினுடைய நான் இப்படி செய்கிறேன். நான் உப்பில் தான் வறுத்து உங்களுக்கு காட்டுவோம்னு பார்த்தேன் நான். ஆனால் எனக்கு உப்பில் வறுத்து பிறகு வியாபாரின்ற தந்திரம் வந்து இதுதான், உப்பில்லை. அதனால தான் நான் இந்த மண்ணிலேயே வறுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ மண் வந்து சூடாகட்டும், அதுக்கு பிறகு நான் கடலையே போட்டுக்கொள்வேன். இப்போ வந்து பாருங்க, நல்ல வெள்ளை மண்ணாக போட்டேன். மண் வந்து ப்ரௌன் கலரில் மாறிது. என்னென்னு சொன்னால் இந்த மண்ணில் வந்து நல்ல வடிவாக சூடு பிடிச்சிடுது. இப்போ வந்து நாங்கள் கொண்டக்கடலையே இந்த மணலுக்குள்ளே கொட்டுவோம். அப்படியே வறுத்து கொள்ளுவோம். இது வந்து உங்களுக்கு அந்த பதம் வந்து நாங்கள் வறுத்து கொண்டிருக்கேங்க உங்களுக்கு காட்ட போகிறோம். இதில் வந்து என்னென்னு உங்களுக்கு சொல்கிறோன்னு எனக்கு சொல்ல தெரியாது. அப்படியே வருங்கோ, பதம் வரும். அடுப்பை வந்து நல்லா கூட்டி போட்டு வறுக்காதீங்கோ. இந்த கடலை வந்து இந்த கருத்த தோல் வந்து வெடித்து அப்படியே கொஞ்சம் அந்த என்னென்னு சொல்கிறாத
அந்த தோல் வந்து அப்படியே உரிகிற மாதிரி வரும். அந்த பதம் தான் இந்த கடலை இந்த வறுவ பதம். அப்போ வந்தால் சரி, அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் இந்த கடலையை வழியால் எடுத்துடலாம். அதுக்காக கருக்கக்கூடாது, அப்படியே வறுத்து கொண்டிருப்போம். இப்போ வந்து எங்களுக்கு இந்த கடலை வந்து வடிக்க ஆரம்பிக்குது. பார்த்தீங்களா, இங்கே வந்து நாங்கள் கைவிடாமல் வறுத்து கொண்டிருக்கணும். எல்லாமே வடித்த அப்புறம் தான் நாங்கள் இதை அரிச்செடுக்கணும். பாருங்க, இப்போ கூடுதலாக இப்படியே வடித்து கொண்டு இருக்குது. இன்னும் கைவிடாமல் நாங்கள் வறுக்கணும். இந்த இனிமேல் டக்கு டக்குனங்களுக்கு வடிக்க போகுது. சில கடையிலையும் நான் கடைகளில் பார்க்குறேன். நான் இந்த கச்சாங்கடையிலாம் இந்த சில கடையில் என்னென்னு சொல்கிறேன், வடித்த பாதி வடிக்காத பாதியிலையும் இருக்கிறது. சில வேலை எல்லாம் வடிச்சும் வராது. அதனால் இப்போ நாங்கள் ஒண்டி எடுத்து சாப்பிடு பார்ப்போம். சுடுவுதா? கைவிடாமல் வறுப்போம். இப்போ எங்களுக்கு வந்து எல்லாமே வடித்து கொண்டு வந்துடுது கிட்ட. இன்னும் ஒரு கொஞ்சம் இருக்குது, ஒரு காவாசி கிட்ட இருக்குது. அதுவும் வந்து எங்களுக்கு வடிக்க நாங்கள் இந்த கடலையை அரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். அரிக்கிறதுக்கும் ஒரு கரண்டி ஒன்று வச்சுருக்கேன் பாருங்க. இதெல்லாம் அரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ மிச்சமும் இப்படியே வடிக்க எடுக்கும். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட இதை நாங்கள் கடலையை வறுத்துருக்குறோம். எல்லாம் மண்ணெல்லாம் சுட வச்சு எல்லாம் மண்ணெல்லாம் சுட்டு கடலையும் போட்டு 20 நிமிஷத்துக்கிட்ட நாங்கள் இதை வறுத்துருக்குறோம். இன்னும் வந்து எங்களுக்கு கிட்ட வந்துடுது. இன்னும் ஒரு கொஞ்சம் இருக்குதான். ஆனால் அது வடிக்குமோன்னு எனக்கு தெரியல. இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் மிச்ச கடலை வந்து நாங்கள் வடித்த கடலை வந்து கருவிடும். நாங்கள் என்னமோ அடுப்பை நிப்பாட்டி கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் கீழே வச்சுட்டு டக்குன்னு இந்த மண்ணுக்குள்ளால் வழியால் எடுக்கணும் இந்த கடலையை. கட்டியின் நல்ல வடிவாக சுட்டு கொண்டு இருக்குது. இப்படியே இந்த மண்ணை வடிவாக அரிச்சு எடுப்போம். பார்த்தீங்களா, நல்ல கலர் என்ன நல்ல அந்த அந்த கலகலப்பு சத்தம். இப்படி எல்லாத்தையும் நாங்கள் அள்ளி மலாண்டு எடுக்கணும் மண்ணுகளால். இப்போ வந்து நாங்கள் கடலை எல்லாம் அள்ளி முடிச்சிட்டோம். பார்ப்போம், இன்னும் ஒருக்கா நாங்கள் மண்ணுக்குள்ளே கிண்டி பார்ப்போம். பார்த்தீங்களா, மண்ணுக்குள்ளே எல்லாம் எடுத்துட்டோம். ஓகே, மண்ணுக்குள்ளே ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா, இது என்னென்னு சொல்கிறது, ஒரு கண் கரண்டி என்று சொல்லலாம். இதை மாதிரி வேண்டிங்கன்னு சொன்னால் இந்த மண்ணோ உப்போ கீழால் இப்படி விழும். பார்த்தீங்களா? ஓகே, இப்போ வந்து எங்களுக்கு இஞ்சால கடலை ரெடி ஆகிட்டுது. பார்த்தீங்களோ, சரியாக சுடுவுது. முதல் கடலை வந்து செட்டியாக சுடுவுது. கொஞ்சம் ஆற இப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் கடலை எல்லாம் படிவ ஆற வச்சு எடுத்து இங்கே ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கும் பக்கத்தில் நிற்கிறார்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடையில் இந்த சொப்டை நான் உங்களுக்கு என்னென்று காட்டுறேன்னு பாருங்கோ. இப்போ பாருங்க தோலெல்லாம் உறிஞ்சு உரியாத பாதி உறிஞ்ச பாதி எப்படி இருக்கு இது? என்ன இது வந்து கையால் காட்டிடலாம், அது வெள்ளால் கடிச்சு காட்டலாம். இங்கே காட்டுங்க. ரைட் ரைட், இப்படி ரெண்டாக வரும் பாருங்க. நல்ல அந்த கறக்காமலுக்கு நல்ல நீட்டாக நல்ல சொப்டியாக இருக்கும். இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். இது வந்து வெளியில் முருமுறான சப்தம் பெருசாக கேட்குது. என்ன தெரியும், அந்த சொப்டான கடலை கேளாது. அந்த வைரம் இதில் இந்த சிலதுகள் அந்த பாருங்கோ, இந்த சிலதுகள் வந்து என்னன்னு சொல்கிறேன், அந்த கோதுடைய இல்லைண்ணா இது நீங்கள் வெளிநாட்டு பயணங்கள் யாரும் அனுப்ப போகிற கொழும்பு கண்டு ஏர்போர்ட்டு கண்டு போய்ங்க எல்லாரும் இப்படியான ஐட்டங்கள்லாம் வாங்கி ஷாப்பிங் கொண்டு போகிறோம். என்ன விடாமல் இந்த ஒன்று வேணும். அந்த கழி வர்றது வந்து அந்த இது போது எடுபடாதது கண்டு. இது வந்து நீங்கள் அங்கே பயணங்கள் போகிற இடத்துக்கு நித்திரமளிப்பு நேரங்கள் லேப்டு டீ எல்லாம் ஒரு நல்ல ஒரு நொறுக்கு தீனியா. அதோட வந்து என்னடா மண் நினைக்காதீங்க, மண் வந்து நல்ல நீட்டான கடல் எடுக்கிற மண். நான் கடல் கரைக்கிறேன். இப்படி தான் அது எல்லாரும் செய்கிறேன். உங்களுக்கு சொல்ல போனது கச்சாங்கடை எல்லாம் இப்படி தான் செய்ய. மஞ்சள் கடலை இந்த கடலை அது வந்து நீட்டான மண் தானே. இப்போ கடலில் தான் உப்பு எடுக்கிறது. அந்த மண்ணில் வந்து என்ன நல்ல சூடு பிடிக்க இந்த மண்ணில் கிருமி இருந்தாலும் செத்து போடுமா இருக்காது. அது வந்து கடற்கரையில் எடுக்கிற மண் நல்ல நல்ல மண். அந்த மண்ணில் கிருமி வராது. உப்பு மண். உப்பு மண்ணில் என்ன கிருமி வராது. சும்மா உப்பு மண்ணில் கிருமி வராது அப்படின்னு சொன்னால் அந்த என்னன்னு சொல்கிறது, நான் வெள்ளை மண் நல்ல துப்புரவான வெள்ளை மண். என்ன இந்த மண் அள்ளிக்கொண்டு ஒரு குடியே கொண்டு வரையாது பொமிட்டு இல்லாமல். அது நாங்கள் எங்களுக்கு வீடு கட்டைகள் எடுத்து கிடந்தபடியாக அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் நான். ஓகே, இங்கே ஏன் சில்வர் சொல்லுங்க, ஏன் என்ன ஞாபகம் பாடுறதுக்கா சில்வர் கொண்டு வந்து நான் அளந்து விற்கிற கடையில் அப்படியே வியாபாரி மேலே அளந்து விற்கிறதால அவன் இந்த சில்வர் வச்சிருக்க மாட்டான். வித்தியாசமாக பெரிய நீட்டாக சரி என்னட்டே அது இல்லை. இப்போ நான் இந்த சில்வரை தான் வச்சுருக்கணும். அப்போ வாங்கோ இந்த சில்வர் ஆலை அள்ளி நான் இந்த பேணி வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே போட்டேன்னு சொன்னால் அந்த இலகாமலுக்கு இருக்கும் வேணா. அப்போ பேணிக்குள்ளே போடுவோமா, எல்லாம் இதுக்குள்ளே போட இயலாது, கொஞ்சமாக போடுவோம். இப்படி பேணிக்குள்ள அள்ளி பார்த்தீங்களா எவ்வளோ இந்த சுண்டு 500 வாங்குவோம். அப்படி வருமா? 300 இப்படியே நாங்கள் அரிச்செடுத்தா பிறகு துப்புரவாக மண் வராது வராது. அதோட நான் இந்த சுலா கொண்டு வரேன், இந்த ரவரில் ஒரு சுலா கொண்டு பண்ணினான். அதுவும் வந்து ஒரு கப்படாச்சு எடுத்துறான் இந்த சுலவாடை. என்னோட ஏற்கனவே இருக்குது அந்த பிரம்பில் சுலாவு. நான் வந்து இப்படி ஒரு வடிவாக இருக்கேன்னு சொல்லி இப்படி ஒரு சுலவு வேண்டி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்களா போத்தல்லைன்னு ரப்பியாச்சு. அழகோ அழகு தான். அழகை விட வச்சு சாப்பிடலாம். மழை பெய்கிற நேரமெல்லாம் காய்ச்சி பொழுது வாடி யாருங்க ஒரு எலிபோனா காய்ச்சி சில நேரங்களில் கதையல்லேன்னு ஓகே. எங்களும் உறவுகளே உங்களுக்கு மண் தான் இருந்ததை நீங்கள் வறுத்து சாப்பிடலாமண்டி இல்லை. இந்த கொண்ட கடலையை நீங்கள் உப்பை வச்சும் நீங்கள் வறுத்து சாப்பிடுங்க. கூடுதலாக உப்பு தான் வச்சு வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வெளியில் அப்படிதான் நீங்கள் உப்பை வச்சு வறுத்து சாப்பிடுங்க. உப்புலேயே இப்படியெல்லாம் வராதுன்னு நினைக்காதீங்க, நல்லா வரும் உப்பில். நான் இன்னொரு நாளைக்கு உப்பில் உங்களுக்கு வறுத்து காட்டுவேன். ஓகே, நாங்கள் வீடியோ முடிப்போம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. இன்னும் இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.